உரின் உயிர் அஞ்சா மறவர் இறைவன் செறினும் சீர்குன்றல் விளக்கம். போர் வந்தால் தம் உயிருக்கு அஞ்சாது செல்லும் வீரர் அப்போரை வேண்டா என்று அரசு சினத்து தடுத்தாலும் தம் வீரத்தில் குறைய மாட்டார். மீண்டும் சமூகத்திற்கு ஒரு விண்ணப்பம் என்ற நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தனசேகர். தனிநபர்களை கொல்வது எளிது, ஆனால் உங்களால் கருத்துக்களை கொல்ல முடியாது என கர்ஜித்த தலைவன் பகத்சிங். இளம் வயதிலேயே இந்திய மண்ணுக்காக உயிர்விட்ட பகத்சிங்கை நம் எல்லோருக்கும் தெரியும். அதே நேரத்தில் காந்தி தலையிட்டிருந்தா பகத்சிங்கிற்கும் அவருடைய நண்பர்களுக்கும் ஆங்கில அரசால கொடுக்கப்பட்ட தண்டனையை விலக்கிருக்கலாமோன்னு ஒரு வாதமும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதனாலதான் பகத்சிங் தன்னோட அப்பாவுக்கு எழுதின கடைசி கடிதம் பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். பகத்சிங் அப்பா தன்னுடைய மகன் நிரபராதி, அதனால அவன் தரப்பு நியாயங்களை எடுத்து சொல்ல அவகாசம் வேணும், தூக்கு தண்டனையை தள்ளி வைக்கணும்னு சிறப்பு தீர்ப்பாயத்தின் உறுப்பினர்களுக்கு மனு கொடுக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பகத்சிங் தன்னோட அப்பாவுக்கு இப்படி ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அப்பா, நீங்க பண்ணியிருக்க வேலையால எனக்கு உங்க மேல கடுமையான கோபம் வருது. ஒரு அப்பாவா உங்க மனநிலை சரிதான் சொன்னாலும் என்ன கேட்காம நீங்க இப்படி ஒரு மனுவை கொடுத்தீங்க? நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்ய பயப்படுற அளவுக்கு உங்க மகன் ஒன்றும் கோழை இல்லை. என்ன நடந்தாலும் ஒன்றாகவே இருப்போம் என்று என் நண்பர்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை மீறும் அளவுக்கு நான் துரோகியும் இல்லை. என்னுடைய கொள்கையை நீங்க அவமதிக்கிற விதமா இந்த செயலை செஞ்சிருக்கீங்க. கடுமையாகவே சொல்றேன், என்னுடைய மரண தண்டனை விஷயத்துல தலையிட உங்களுக்கு உரிமை இல்லை. நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்யறது தான் எனக்கு பெருமைன்னு கடிதம் எழுதி தனக்கு கொடுத்த தண்டனையில யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இதனால தான் என்னமோ காந்தியடிகளும் அவர் விஷயத்துல ஒதுங்கி இருந்தாருன்னு வரலாறு இருக்கு. பகத்சிங் தூக்கிலிடப்பட்டாலும் அது அவருடைய பெருமைக்கு இன்னும் பெருமையை சேர்த்திருக்கிறத தவிர இழிவு அல்ல. இந்த வரலாறு மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிற கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற முடிவு சரியானதாகவும் பிறருக்கு பயன்படக்கூடியதாகவும் இருந்தால் அதை யார் செய்ய வேணான்னு தடுத்தாலும் நிச்சயம் அதை நம்ம ஜெயிக்கிறனாலும் அது நமக்கு பெருமையை தரும். நன்றி, வணக்கம்.